குரோம்பேட்டையில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நினைவேந்தல் கூட்டம் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆர். ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்ததை கண்டித்தும், ஆம்ஸ்ட்ராங் பல வழக்கறிஞர்கள், மருத்துவர்களை உருவாக்கியவர் அவரை சென்னையில் படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அளித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும். மேலும் அவர் படுகொலை குறித்து சிபிஐ விசாரணை வேண்டுமென தெரிவித்து கண்டன உரையாற்றினர். இதில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அன்பரசு, பல்லாவரம் ஆனந்தராமன், செந்தில் ரவி, குரோம்பேட்டை ஆட்டோ பிரகாஷ், கோவிந்தன், ஜெயமாதா, அனகாபுத்தூர் பாபு, உமாபதி, சங்கர், மோகன், பம்மல் ஆட்டோ, வெங்கடேஷ், சுந்தர், பொழிச்சலூர் கணேசன், புத்தா, ஜெயபிரகாஷ், திருநீர்மலை அசோக், லீகன், கட்லா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சைதை அரங்க குணசேகரன், சைதை அன்புதாசன், அதிமுக மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டாக்டர் மோசஸ் ஜோஷ்வா, மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜப்பா, அருண்குமார், பல்லவமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். நடைபெற்ற கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் புரட்சி பாரத சார்ந்த காவல்துறையே உண்மை குற்றவாளிகளை அடையாளம் காட்டு அடையாளம் காட்டு அடையாளம் காட்டு அடையாளம் காட்டு உண்மை குற்றவாளிகளை அடையாளம் காட்டு நீதிவான் படுகொலைக்கு நீதி விசாரணை வேண்டும். தமிழக அரசே காவல்துறையே உரையாளர் வீர வணக்கம் 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 ஆம்ஸ்ட்ராங் வீர வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் வீர வணக்கம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் படுகொலைக்கு நீதி வேண்டும் படுகொலைக்கு நீதி வேண்டும் விடமாட்டோம் விடமாட்டோம்